வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 3 திருக்குறள். ஆசிரியர் திருவள்ளுவர். பாடப்பகுதி போலாமா? அதுக்கு முன்னாடி நூல்களை பார்த்துடலாம். திருக்குறள் அதாவது உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பெரும் பங்களிப்பாக அமைந்த நூல் எதுன்னா திருக்குறள். ஏன்னா தமிழுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நூல் எதுன்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருக்குறளை உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எல்லா நாட்டவருக்கும் எல்லா மக்களுக்கும் உரிய பொதுவான கருத்துக்களை கூறுவதால் இது உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முப்பால், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வநூல், தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இப்போ இது 2 மதிப்பெண் வினாக்கள் வச்சுக்கோங்களேன். இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதுலேருந்து ஏதோ ஒரு 4 பெயர்கள் நீங்கள் எழுதலாம். முப்பால் எழுதலாம், பொதுமறை எழுதலாம், பொய்யாமறை, தமிழ்மறை, அந்த மாதிரி பொய்யாமொழி, தமிழ்மறை, அந்த மாதிரி 4 நூல்கள் நீங்கள் எழுதலாம். சரியா? இப்போது திருக்குறள் இருக்கு இல்லையா, அந்த திருக்குறளுக்கு நிறைய பேர் அந்த காலத்தில் உரை எழுதியிருக்காங்க. யார் யாருன்னு பார்ப்போமா? தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர் என்று சொல்லக்கூடிய இந்த 11 திருக்குறளுக்கு அந்த காலத்தில் உரை எழுதப்பட்டது. உரைனா ஒன்றும் இல்லை, அந்த திருக்குறளுக்குரிய பொருள். ஒவ்வொருத்தரும் அந்த திருக்குறளை படித்து அதற்கான பொருளை எழுதுவாங்க இல்லையா? அப்படி நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. இருந்தாலும் கூட அவர்கள் எழுதிய உரைகள் மிகச்சிறப்பானது யாருடைய உரை அப்படின்னு பார்த்தோம்னா, பரிமேலழகருடைய உரை தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது திருக்குறளை 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் என்று சொல்லக்கூடியது எல்லாமே அற இலக்கியங்கள், அறநூல்கள். அதாவது அற கருத்துக்களை சொல்லக்கூடியது. மக்கள் எப்படி வாழணும், மக்களை எல்லாமே நல்வழிப்படுத்தக்கூடிய நூல்கள் எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் தான் இந்த அறநூல்கள். அப்படி இந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் இந்த திருக்குறளும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ இது உங்களுக்கு கேட்பாங்க, திருக்குறள் எந்த நூல்கள் ஒன்று அப்படின்னா 8 தொகையா, இல்லை 10 பாட்டா, 14 கீழ்கணக்கா, இல்லைன்னா 14 மேற்கணக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு நீங்கள் எழுதணும். சரியா? அடுத்தது, இந்நூலை போற்றும் பாடல்களின் தொகுப்பே திருவள்ளுவ மாலை. திருக்குறளை போற்றி பாடக்கூடிய நூல் எது அப்படின்னா திருவள்ளுவ மாலை. இது உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்களில் வரக்கூடியது. திருக்குறளை போற்றி பாட நூல் எது அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நிறையா அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா திருவள்ளுவ மாலை அப்படின்னு எழுதணும். திருக்குறளுக்குடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல். பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதாக திருக்குறள். இந்திய மொழிகளிலும் தன் ஆற்றல் மிக்க அற கருத்துக்களால் இடம்பெற்றது திருக்குறள். அடுத்தது, தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் இந்நூல். உலக மக்கள் அனைவராலுமே போற்றப்படக்கூடிய ஒரு நூல் தான் திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிற அறநூல்களைப் போல் அல்லாமல் பொது அறம் பேணும் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருக்கு நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதான பங்கி, சென்னாப்போதார், பெருநாவலர் போன்ற சிறப்பு பெயர்கள் உண்டு. இது திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். இப்போ நம்ம ஏற்கனவே திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதான பங்கி, சென்னாப்போதார், பெருநாவலர் அப்படின்ட்டு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. இது உங்களுக்கு 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்பாங்க. திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா, நீங்கள் இதுலேருந்து அதே மாதிரி ஏதாவது 4 பெயர்கள் மட்டும் எடுத்து எழுதினா போதும். சரியா? இப்போ அடுத்த பாடப்பகுதிக்கு போகலாமா? இப்போ நான் பார்க்க போகிறது பொறையுடைமை என்ற அதிகாரம். இந்த பொறையுடைமை அதிகாரத்தில் உங்களுக்கு மொத்தம் 3 குறட்பாக்கள் கொடுத்துருக்காங்க. சரியா? பொறையுடைமை, பொறை என்பது என்ன? பொறை அப்படின்னா பொறுமை. அதாவது எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முதல்ல இருக்கிறது பார்த்திங்கன்னா, முதல் குறள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல
தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. மறுபடியும் திருக்குறள் படிக்கிற பாருங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அது என்ன அகழ்வார் அப்படின்னா, இப்போ நிலத்தை வந்து தோன்றாங்க இல்லையா, அகழ்வாராய்ச்சின்னு சொல்கிறோம்ல. ஏன்னா நிலத்தை வந்து அகன்றா என்ன பண்ணுவாங்க, தோண்டுவாங்க, இடத்துல ஆழமாக தோண்டுவாங்க. சரியா? அந்த மாதிரி நிலத்தை வந்து ஆழமாக தோண்டும் பொழுது அந்த நிலம் என்ன பண்ணனா பொறுமையாக தாங்கிட்டு இருக்கும், எதுவுமே பண்ண. நீ எவ்வளோ ஆழமாக நிலத்தை தோண்டினாலும் அந்த நிலம் வந்து பொறுமையாக இருக்கும். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. அதாவது தன்னை தோண்டுபவர்களையும் கூட தாங்கி பிடித்து பொறுமையாக இருக்கும் இந்த நிலத்தை போல. தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அந்த நிலமானது எப்படி வந்து தன்னை எவ்வளவு ஆழமாக தோண்டினாலும் அவர் தோண்டுவருக்கு நன்மையை மட்டும்தான் அவர் தருமையை தவிர எந்த தீமையும் விளைவிக்காது, பொறுமையாக இருக்கும். சரியா? அந்த நிலத்தை போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நம்மளுடைய மனம் நோகுமாறு நம்மளை மற்றவங்க எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினா கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்கள பற்றி எதுவுமே இகழ்ந்து பேசாமல் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நிலம் எப்படி வந்து தன்னை எவ்வளோதான் ஆழமாக தோண்டினாலும் எவ்வளோ காயப்படுத்தினாலும் அது என்ன பண்ணுது, பொறுமையாக அமைதியாக இருக்கு இல்லையா? அது மாதிரி நம்மளை வந்து எவ்வளோதான் ஒருத்தவங்க இழிவாக பேசினா கூட அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோமா, பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது மனிதனின் சிறந்த பண்பு. பொறுமை என்பது நம்முடைய சிறந்த பண்புகள் ஒன்று. அப்போது நம்மளை பற்றி யார் எவ்வளோ இழிவாக பேசினாலும் நம்ம எப்படி இருக்கணும், பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? எதை போல் பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க, தன்னை தோண்டுபவர்களையும் தாங்கிக் கொள்ளும் நிலத்தை போல நம்மை இகழ்பவரையும் நம்ம என்ன பண்ணோம், பொறுத்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதுதான் தலை சிறந்தது. தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அவள் பொறுமை என்பது தலை சிறந்த பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இதில் இருக்கக்கூடிய அணி வந்து உவமை அணி. உவமை அப்படின்னா என்ன, ஒரு பொருளை அதைவிட சிறந்த பொருளோடு ஒப்பிட்டு கூறுவதான் வந்து உவமை. சரியா? அப்போ உவமை அணி சொல்லும் போது உவமை ஒரு பொருளாக இருக்கும், அந்த உவமை மூலமாக என்ன சொல்ல வராங்களோ அது தனியாக இருக்கும். இடையில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போல போன்ற போன்ற ஓம உருவுகள்லாம் இருக்கும். புரியுதா? அப்போ ஓமை அணினா என்னன்னா, ஓமை தனியாக இருக்கும், ஓமைக்கப்படும் பொருள் தனியாக இருக்கும், இடையில் ஓம உறுப்பு வரும். எப்படி இருந்துச்சுன்னா அது என்னது, ஓமை அணி. இதில் பார்த்தீங்கன்னா அகழ்வாரை தாங்கும் நிலம், இது ஓமை. அது போல, போல என்பது ஓம உருவு. தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, இது வந்து ஓமை. அந்த ஓமை மூலமாக என்ன சொல்ல வராங்களோ அது ஓமை. இடையில் என்ன இருக்குது, போல என்ற ஓம உறுப்பு இருக்கு இல்லையா, அதனால இது என்னது, ஓமை அணி. இது பொருள் புரியுதா? நிலம் எப்படி தன்னை தோண்டுபவர்களை கூட தாங்கிக் கொள்கிறதோ அது போல் நம்ம என்ன பண்ணோம், நம்மளை பற்றி யார் இழிவாக பேசினாலும் அதை வந்து பொறுத்துக்கணும். ஏன்னா அதுதான் சிறந்த பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த குறளுக்கு போகலாமா? அடுத்தது பாருங்க. திறன் அல்ல, திறன் அல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அரண் அல்ல செய்யாமை நன்று. திறன் அல்ல அப்படின்னா தகுதி இல்லாத செயல்கள், அதாவது தகுதி இல்லாத துன்பம் தரக்கூடிய செயல்கள், அதுதான் திறன் அல்ல. தற்பிறர் செய்யினும், தற் அப்படின்னா தனக்கு, தனக்கு பிறர் செய்யினும், பிறர் செய்தாலும் நமக்கு துன்பம் தரக்கூடிய செயல்களை நமக்கு பிறர் செய்தாலும் நோனொந்து அதனால் பெரும் துன்பத்திற்கு ஆளாகி அறநல்ல செய்யாமை நன்று. அறமல்லாத செயல்களை செய்யாதிருத்தல் தான் என்னது, நமக்கு நல்லது. சரியா? நமக்கு வந்து துன்பம் தரக்கூடிய செயல்கள் எவ்வளோதான் நமக்கு மற்றவங்க செஞ்சால் கூட அதற்காக நம்ம வருத்தப்பட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அறமல்லாத செயல்களை செய்யக்கூடாது. அவங்களுக்கும் நம்ம அதே துன்பத்தை கொடுக்கக்கூடாது. அதை தான் இங்கே வள்ளுவர் சொல்கிறார். நமக்கு ஒருத்தவங்க எவ்வளோதான் துன்பத்தையே கொடுத்தா கூட நம்ம என்ன பண்ணோம், அதை பொறுத்து கொள்ள வேண்டும். அதற்காக வருத்தப்பட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதே மாதிரி துன்பம் தரக்கூடிய செயல்களை வந்து அவங்களுக்கு செய்யக்கூடாது. செய்யாமை நன்று, அதுதான் வந்து சிறந்த செயலாகும். அப்போ நம்மளை பற்றி யார் என்ன சொன்னாலும் நம்ம என்ன பண்ணோம், பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அதுதான் இங்கே திறனல்ல தற்பிறர் செய்யணும், நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று.
பிறர் தனக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் மனம் நொந்து அறமல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதே நன்று அப்படின்னு சொல்றார். பொருள் புரியுதா? அடுத்த குறளுக்கு போகலாமா? மிகுதியான் மிக்கவை செய்தாரை மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். அப்படின்னா மிகுதியான் அப்படின்னா தன் மனத்தில் கொண்ட செருக்குன்னா ஆணவம். சரியா? ஒருத்தர் எவ்வளோதான் ஆணவத்தோட மிக்கவை செய்தாரை பல்வேறு தீமைகளை செய்தவர்களை தாம் தம் நாம் நம்மிடையே இருக்கக்கூடிய தகுதியான் வென்றுவிடல் பொறுமையால் நம்ம என்ன பண்ணோம்? அவர்களை வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒருத்தவங்க ஆணவத்தாட நம்மளுக்கு எவ்வளோ துன்பம் தரக்கூடிய செயல்களை செய்தாலும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பண்பு என்னது, நம்மகிட்ட இருக்கிற தகுதி என்னது, அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிறது இல்லையா? அப்படிப்பட்ட பொறுமையால் நம்ம என்ன பண்ணோம்? அவர்களை வென்று விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். இது உங்களுக்கு மனப்பாட குறள். இது கட்டாய வினால 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்பாங்க. புரியுதா? கட்டாய வினா கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த திருக்குறள் மனப்பாடம் நீங்கள் கண்டிப்பாக படித்தே தான் ஆகணும். கண்டிப்பாக உங்களுக்கு 2 மதிப்பெண் வினாக்களில் மனப்பாட குறளை கேட்பாங்க. அதுவும் கட்டாய வினால கேட்பாங்க. நீங்கள் அதை விட்டுட்டு வேறு கொஸ்டின் அட்டன் பண்ணால் மார்க் கொடுப்பானா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. புரியுதா? நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா கொஸ்டினும் எழுதியிருந்தா கூட அதுக்கு 2 மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு போயிடும். அதனால் என்ன பண்ணணும்? திருக்குறளை பொறுத்த வரைக்கும் எத்தனை குறள் இருக்கோ மனப்பாட குறள் அது அத்தனையும் நீங்கள் படிச்சாகணும். சரியா? இப்போ இது உங்களுக்கு மனப்பாட குறள். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, மிகுதியான் என தொடங்கும் குறளை அடிப்பிழாமல் எழுதுக அப்படின்னா, இப்போ இந்த 2 அடி மட்டும்தான் அதில் இருக்கணும். நீங்கள் பத்தியாக எழுதிங்களா அந்த மாதிரி எழுதக்கூடாது. ஒரு அடியில் எத்தனை சீர் இருக்கணும்? 4 சீர் இருக்கணும். மிகுதியான் 1 சீர், மிக்கவை 2, செய்தாரை 3வது சீர், தாம் தம் 4வது சீர். அப்போது ஒரு அடியில் 4 சீர், அடுத்த அடியில் 3 சீர். தகுதியான் வென்று விடல் 3 சீர் இருக்கா? இதுதான் அடிப்பிழாமல் எழுதுக அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவீங்க? இது எழுதும்போது இடம் பார்த்தா அடுத்த லைன் கூட சேர்த்து எழுதுங்க, கடைசி அந்த 3 லைனில் எழுது, அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. திருக்குறள் 2 அடினா 2 அடி தான் அந்த திருக்குறள் இருக்கணும். புரியுதா? சரி, இப்போ அடுத்த என்ன கேட்பாங்கன்னா, விடல் என முடியும் குறளை எழுதுக. ஒன்று தொடங்கும் குறள் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா முடியும் குறள் கேட்பாங்க. புரியுதா? அப்போது மிகுதியான் என தொடங்கும் குறள் அப்படின்னா, மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். ஒருத்தர் தன் மனத்தில் இருக்கக்கூடிய ஆணவத்தால் நமக்கு எவ்வளோதான் துன்பம் தரக்கூடிய செயல்களை செய்தால் கூட நம்ம என்ன பண்ணோம்? பொறுமையாக இருந்து அவர்களை வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ புரியுதா? இப்போ அடுத்த அதிகாரத்துக்கு போகலாமா? அடுத்து நான் பார்க்க போகிறது தீவினை அச்சம். அதாவது தீய செயல்களுக்கு அச்சப்படுதல், பயப்படுதல் என்ற பொருள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அப்படின்னு சொல்கிறார். இதில் உங்களுக்கு படித்தாலும் உங்களுக்கு பொருள் புரியும் பாருங்கள். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். ஏன்னா தீய செயல்கள் அப்படின்னு சொல்லப்படுறது எப்போதுமே நமக்கு துன்பத்தை தரக்கூடியது. அப்படி தானே? எவ்வளோ தீய செயல்கள் செய்தாலும் அந்த தீய செயல்கள் எல்லாமே நமக்கு தான் துன்பத்தை தரும். புரியுதா? அப்போ அந்த தீய செயல்களை எப்படி சொல்கிறாருன்னா, தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். அதாவது அந்த தீய செயல்கள் தீயை விட, நெருப்பை விட கொடியது அப்படின்னு சொல்கிறாங்க. தீய செயல்கள் எடுத்துக்கிட்டாலே துன்பத்தை தரக்கூடியது. ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறார்? அந்த தீய செயல்கள் தீயை விட கொடுமையானது, அதாவது நெருப்பை விட சுட்டெரிக்கக்கூடியது. அது என்ன பண்ணோம்? அந்த தீய செயல்கள் மனிதனை சுட்டெரித்து அவனை சாம்பலாக மாற்றிவிடும் சக்தி கொண்டது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்? நாம் செய்யும் தீவினைகள் அந்த நெருப்பை விட கொடுமை வாய்ந்தன, எனவே தீயினும் அஞ்சப்படும் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அப்போ அந்த தீய செயல்கள் நம்ம செய்யக்கூடாது. அப்படி தானே? அப்போது தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீய செயல்கள் நமக்கு தீமையை மட்டும்தான் கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம்? தீயை விட அது கொடியது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணோம்? அதை செய்யக்கூடாது. அதை செய்வதற்கு நாம் அச்சப்பட வேண்டும், அதாவது பயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். தீயவை தீய பயத்தலால், தீய செயல்கள் தீமையை தருதலால் அந்த தீய செயல்களை நெருப்பை போன்று கொடியதாக எண்ணி நாம் அதற்கு அச்சப்பட வேண்டும், பயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். படுத்த பொருளை போகலாமா? படுத்தது பாருங்கள். மறந்தும்
பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. அதாவது மறந்தும் பிறன்கேடு சூழற்க அப்படின்னா, கேடு அப்படின்னா துன்பம். கேடுனா என்ன? துன்பம். அதாவது நம் மறந்தும் கூட மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாதான்? கெடுதல் செய்ய நினைக்கக்கூடாது. மறந்தும் பிறன்கேடு சூழற்க, நம்ம தெரியாமல் கூட மற்றவங்களுக்கு துன்பம் தரக்கூடாது. சூழின், அதுபோல் நீங்கள் கேடு நினைத்தீர்களானால் என்ன ஆகும்? கேடு நினைத்தவனை சூழ்ந்து அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. தெரியாமல் கூட மற்றவங்களுக்கு துன்பத்தை தரக்கூடாது இல்லையா? அப்படி நம்ம கெடுதல் செஞ்சோன்னா என்ன ஆகும்? அந்த அறமானது யார் கேடு நினைக்கிறாங்களோ அவங்கள என்ன பண்ணுமா? அந்த அறமே தண்டித்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்ட்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நம்ம முன்னாடி நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நன்மை செஞ்சோன்னா நமக்கு நன்மை கிடைக்கும், தீமை செஞ்சோன்னா நமக்கு தீமை கிடைக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, மறந்தும் கூட பிறருக்கு என்ன பண்ணக்கூடாது? கெடுதல் செய்ய நினைத்தல் கூடாது. அப்படி நம்ம கெடுதல் செஞ்சோன்னா அந்த அறமே நம்மளுக்கு என்ன பண்ணுமா? தண்டிக்கும், தண்டனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே சொல்ல வர்றார். மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. இந்த இடத்துல அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடுனா யார் துன்பம் செய்கிறாங்களோ அவங்கள இந்த அறமே தண்டிக்கும் அப்படின்னு சொல்கிறார். பொருள் புரியுதா? இப்போ அடுத்த குறளுக்கு போகலாமா? அடுத்தது பாருங்க, கேள்வி என்ற அதிகாரம். கேள்வி அப்படின்னா கேள்வி ஞானம், மற்றவங்க சொல்கிறது கேட்கறது இல்லையா? இப்போ ஆசிரியர் நடத்தும் போது நம்ம என்ன பண்ணோம்? கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க நம்மளுக்கு என்னது அறிவுரை சொல்ல வராங்க, ஏதாவது கருத்துக்கள் சொல்ல வராங்க, நம்ம என்ன பண்ணோம்? அதை கேட்கணும். புரியுதா? செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. நம்மளுக்கு எப்போ கேள்வி செல்வம் இல்லையோ அப்போ தான் பசியில் ஆர்வம் போகும் அப்படின்ட்டு. புரியுதா? சரி, இப்போ திருக்குறள் பார்க்கலாமா? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அதாவது இதில் என்ன சொல்கிறாருன்னா, உலகில் உள்ள செல்வங்களுள், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு சொல்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களுமே சிறந்த செல்வம் எது அப்படின்னு பார்த்தோன்னா கேள்வி செல்வம். அதாவது செவியால் கேட்டறியக்கூடிய செல்வம். புரியுதா? அதுதான் இங்கே செவிச்செல்வம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்துலேயுமே சிறந்த செல்வம் எதுன்னா செவியால் கேட்டறியக்கூடிய இந்த கேள்வி செல்வம். புரியுதா? அதுதான் இங்கே செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு சொன்னார். அச்செல்வம் அதாவது அக்கேள்வி செல்வம். இந்த இடத்துல செவிச்செல்வம் என்று சொல்லப்படுவது கேள்வி செல்வம். அப்போ அந்த கேள்வி செல்வமானது செல்வத்துள் எல்லாம் தலை. பிற வழிகளில் வரும் செல்வங்கள் எல்லா செல்வங்களும் விட சிறந்தது எதுனா இந்த கேள்வி செல்வம் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வத்திலெல்லாம் சிறந்தது இந்த கேள்வி செல்வம் தான். அப்படிப்பட்ட இந்த கேள்வி செல்வம் பிற வழிகள் வரக்கூடிய எல்லா செல்வங்களிலும் சிறந்ததாக கருதப்படும். அதுதான் தலை சிறந்தது அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? இப்போ அடுத்த குறளுக்கு போகலாமா? இப்போ இதில் கொடுத்துருக்க அணி என்னன்னு பார்த்தோம்னா சொற்பொருள் பின்வரு நிலையணி. அப்படின்னா செய்யுள்ள முன்னர் வந்த சொல், செய்யுள்ள முன்னர் வந்த சொல் என்ன பண்ணோம் அப்படின்னா அதே பொருளில் பல முறை வந்துச்சுன்னா அது சொற்பொருள் பின்வரு நிலையணி. இப்போ செல்வம் என்ற சொல் இந்த பாடலே பல முறை வந்திருக்கு இல்லையா? ஆனால் இந்த இடத்துல ஒவ்வொரு தடையும் செல்வம் செல்வம் சொல்லும் பொழுது அது எதை குறிக்குது? செல்வத்தை மட்டும்தான் இங்கே குறிக்குது, அதே பொருளை மட்டும்தான் குறிக்குது இல்லையா? அப்போது செய்யுளில் முன்னர் வந்த சொல் அதே பொருளில் பல முறை வருவதான் என்னது? சொற்பொருள் பின்வர நிலையணி. சரியா? இப்போ அடுத்தது போகலாமா? அடுத்தது எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். அதாவது எனைத்தானும் அப்படின்னு சொல்லும் பொழுது
எப்படிப்பட்ட செய்தியாக இருந்தாலும், எவ்வளோ சிறியதாக இருந்தாலும், அதாவது நம்ம ஒரு செய்தியை சொல்கிறாங்க அப்படின்னா அது சுருக்கமாக இருந்தால் கூட நாம் கேட்கக்கூடிய செய்தி ரொம்ப ரொம்ப சிறிய அளவில் தான் இருந்தாலும் நல்லவை கேட்க அந்த செய்தி நல்லதாக மட்டும்தான் இருக்கும். புரியுதா? அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். அது சிறிய அளவாக இருந்தால் கூட கேட்ட அளவிற்கு ஏற்றவாறு நமக்கு ஆன்ற அப்படின்னா ஏற்றவாறு பெருமை, அதாவது நிறைவான பெருமையை நமக்கு தரும். நம்ம எவ்வளோதான் சிறிய அளவு நல்ல செய்தியில் கேட்டாலும் அது கேட்ட அளவுக்கே நம்மளுக்கு பெருமை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறார். நாம் கேட்கக்கூடிய செய்திகள் எவ்வளவு சிறியனவாக இருந்தாலும் அந்த செய்திகள் நல்லனவாக இருந்தால், அதாவது நல்ல செய்திகளாக இருந்தால் கேட்ட அளவிற்கு ஏற்ப நமக்கு பெருமையை தரக்கூடியது. சரியா? அதான் இங்கே சொல்கிறாங்க, எனைத்தானும் நல்லவை கேட்க. எப்படிப்பட்ட செய்திகளாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? நல்லதை மட்டும்தான் கேட்கணும். அப்படி நம்ம நல்ல செய்திகளை கேட்டாலும் அதே நமக்கு ஆன்ற பெருமையை தரும். நம்ம கேட்ட அளவிற்கே நமக்கு பெருமையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறார். இது உங்களுக்கு மனப்பாட குறள். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். இப்போ இந்த குறளை நீங்கள் 2-3 தடவை படிச்சதுனால உங்களுக்கு மனப்பாட ஆகிடும். அனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். சரியா? அடுத்த குறளுக்கு போகலாமா? இப்போ இதை பாருங்க. நுணங்கிய கேள்வியர் அல்லார், நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. அதாவது நுணங்கிய அப்படின்னு சொல்லும் பொழுது நுட்பமான, கேள்வியர் அதாவது நுட்பமானவற்றை கூட கேட்டு அறிந்து கொள்பவர், அல்லார் அறிந்து கொண்டவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா மற்றவர்கள் அடக்கமாக சொல்லும் வார்த்தைகளை உடையவரும் அரிதாக அமைவர். அதாவது நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவர், நுணங்கிய கேள்வியர் அல்லார். எதை சொல்லாலுமே அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு ஆழ்ந்த அறியும் அறிவு இல்லாதவர். வணங்கிய வாயினராதல் அரிது. அடக்கமான சொற்களை என்ன பண்ண மாட்டாங்க? பேச மாட்டாங்க. பேசுவது மிகவும் அரிது அப்படின்னு சொல்றார். புரியுதா? நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. நுட்பமாக ஆராய்ந்து அறியும் திறன் இல்லாதவர் எப்படி இருக்க மாட்டாங்க? அடக்கமான சொற்களை பேச மாட்டாங்க. அப்படி அவங்க பேசுவது மிகவும் அரிதானது அப்படின்னு சொல்றார். இப்போ அடுத்த குறளை, செவியிற் சுவையுணரா, செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். அதாவது செவியின் சுவையுணரா அப்படின்னா செவியால் கேட்கப்படும், அதாவது செவியால் கேட்டு உணரப்படும் சொற்களின் சுவையை உணராமல், கேட்பதன் சுவையை உணராமல் வாயுணர்வின் மாக்கள் எந்த நல்ல விஷயங்களுமே கேட்காம அந்த வாயுணர்வு அப்படின்னா உணவால் பெறப்படும் சுவை. நம்ம அறுசுவை நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி உணவால் பெறப்படும் சுவையின் வாயுணர்வை மட்டும் உடைய மக்கள் எதற்கு சமம் சொல்கிறாரு? அவியினும் வாழினும் என். அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தாலும் பயனில்லை, இருந்தாலும் பயனில்லை அப்படின்னு சொல்கிறார். அவியினும் அப்படின்னா இருந்தாலும், அவங்க வாழ்ந்தாலும் செத்தாலும் எந்த பயனுமே இல்லை. யார் அவர் சொல்கிறாரு? கேள்வி செல்வம் இல்லாமல், அதாவது கேட்கக்கூடிய தன்மை இல்லாதவர்கள் வாயின் சுவையை மட்டுமே உணர்ந்து வாழக்கூடிய இந்த மக்கள் இருந்தாலும் பயனில்லை, செத்தாலும் பயனில்லை அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இங்கே செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் ஏன் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? இப்போ அடுத்தது தெரிந்து தெளிதல். தெரிந்து தெளிதல் அப்படின்னா குற்றம் அறிதல், எது நல்லது எது கெட்டது அப்படின்றத ஆராய்ந்து அறிதல். அதுதான் என்னது? தெரிந்து தெரிதல். இப்போ இந்த குறள் பார்க்கலாமா? குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். குணம் நாடி குற்றமும் நாடி
அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். அதாவது ஒருத்தவங்கிட்ட நம்ம பழகும்போது நம்ம என்ன பண்ணோம், அவருடைய நல்ல குணங்களையும் ஆராய்ச்சி பார்க்கணும், அவருடைய குற்றங்களையும் ஆராய்ச்சி பார்க்கணும். இப்போ எல்லார்ட்டையுமே நன்மை தீமை அப்படின்னு ரெண்டுமே இருக்கும். இல்லை எல்லாருமே அப்படி நல்லவங்களும் சொல்ல முடியாது, எல்லாருமே கெட்டவங்களும் சொல்ல முடியாது. ரெண்டு குணங்களுமே அவங்கக்கிட்ட இருக்கும். ஆனால் அதில் எது அதிகமாக இருக்குதோ அதை வச்சு அவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்ட்டு நம்ம முடிவு செய்வோம் இல்லையா. தீய செயல்களை எப்போதுமே செய்கிறவன் கெட்டவனாக இருப்பான், நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்லவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுபோல் குணம் நாடி குற்றமும் நாடி ஒருத்தர் நம்ம பழகும்போது அவர்கிட்ட இருக்க குணத்தை நல்ல குணத்தையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி அவர்கிட்ட இருக்கக்கூடிய குற்றங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும்னா அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல், அது ரெண்டுத்தையும் ஆராய்ந்து பார்த்து அதில் எந்த குணங்கள் அதிகமாக இருக்குதோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், அவர் நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்றத முடிவு செய்ய வேண்டும். அதை தான் இங்கே வள்ளுவர் சொல்கிறார். இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும் பழகுவோம், சொல்லுவாங்கள்ல நம்ம வீட்டில் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க, நல்லவங்க கூட பழக மாட்டேங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நம்ம பழகும்போது என்ன பண்ணணும், அவங்கக்கிட்ட பழகணும். பழகும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் தீய குணங்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்துட்டு அவங்க நல்லவங்களாக இருந்தால் நம்ம அவங்க கூட நட்பு கொள்ளலாம், அது தீயவங்களாக இருந்தால் அவங்கள விட்டு விலகணும். புரியுதா. அப்போது ஒருத்தர் என்ன பண்ணோம், குற்றத்தையும் ஆராயணும், அவரோட குணத்தையும் ஆராய்ந்து பார்க்கணும். அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணோம், அவர் எது அதிகமாக இருக்கோ அதை அடிப்படையாக வச்சு அவர் நல்லவராக கெட்டாரா அப்படின்ட்டு நம்ம முடிவு செய்யும். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு சொல்கிறார். இப்போ புரியுதா. இப்போ அடுத்தது பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள். இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா பெருமைக்கும், அதாவது ஒரு மனிதனுடைய பெருமையாக இருந்தாலும் சிறுமைக்கும் அவனுக்கு வரக்கூடிய சிறுமையாக இருந்தாலும் தத்தம் கருமமே கட்டளைகள், அது அவர்கள் செய்யக்கூடிய செயல்களானது அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. செய்யக்கூடிய செயல்கள் தான் உரைக்கல்லாய் அமைவன, அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் தான் அவருக்கு உரைக்கல், அதை சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உனக்கு பெருமையாக இருந்தாலும் சரி, உனக்கு அது இழிவாக இருந்தாலும் சரி, அது எதை கொண்டு அமையும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை தான் உனக்கு சேரும் அப்படின்னு சொல்கிறது தான் இது. உரைக்கல் அப்படின்னா காரணங்கள். இதில் ஏகதேச உருவகாணி இருக்குது. ஏகதேசம் அப்படின்னா ஏதாவது ஒன்று, அதாவது இரண்டு பொருள் இருக்கும், ஆனால் ஏதாவது ஒன்று மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா உருவகம் செஞ்சு சொல்லியிருப்பாங்க, மற்றொன்றை உருவகம் செய்யாமல் விட்டுடுவாங்க. புரியுதா. இந்த இடத்துல பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் அவரவர் செய்யக்கூடிய செயல்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது ஏகதேச உருவகாணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றை மட்டும் உருவகம் செஞ்சுருக்காங்க, அதற்கான காரணங்களை அவங்க சொல்லலை. புரியுதா. இதுதான் இது ஏகதேச உருவகாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றை உருவகம் செய்து மற்றொன்றை உருவகம் செய்யாமல் விட்டு விடுவது. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள். ஒருவர் செய்யக்கூடிய வரக்கூடிய பெருமையாக இருந்தாலும் சிறுமையாக இருந்தாலும் அவரது செயல்பாடுகள் தான் ஆராய்ந்து அறியும் முறைகள். நீ என்ன பண்ணாலும் அது உனக்கு தான் சேரும். நீ நன்மை செஞ்சாலும் நன்மை சேரும், நீ சிறுமை செஞ்சாலும் உனக்கு அதே மாதிரி இழிவு சேரும். இது எல்லாமே எது காரணம், நீ செய்யக்கூடிய செயல்கள் தான் காரணம். புரியுதா. இப்போ அடுத்தது போகலாமா. அடுத்தது தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். தேரான் தெளிவு அப்படின்னா எதையுமே ஆராய்ந்து பார்க்காம என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தவங்களை தேர்வு செய்யக்கூடாது. தேரான் தெளிவும்னா ஆராய்ஞ்சு பார்க்காம ஒருத்தவங்க என்ன பண்ணக்கூடாது, நம்ம தேர்வு செய்யக்கூடாது. தெளிந்தான்கண் அப்படி நம்ம என்ன அவங்க ஆராய்ந்து நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. ஐயோ இவங்களை தேர்ந்தெடுத்துட்டோமே, இவங்க நமக்கு நல்லா செய்வாங்களா, நம்மளுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவாங்களா அப்படின்னு நம்ம அதுக்கு ஐயப்படக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், நம்ம தேர்ந்தெடுக்கும் போதே இவர் நமக்கு ஏற்றவரா என்பதை ஆராய்ந்து அறிந்து நம்ம செய்யணும் இல்லையா. தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அதை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆராயக்கூடாது. அப்படி ஆராய்ந்து பார்த்தோம்னா தீரா இடும்பை தரும். இந்த இடத்துல இடும்பை என்பது துன்பம். புரியுதா. ஒருவரை பற்றி நன்கு ஆராய்ந்து அறியாமல் அவரை தேர்வு செய்து அவ்வாறு தேர்வு செய்த பின் அவரை பற்றி
ஐயப்படுதல் கூடாது. அப்படி நீங்கள் சந்தேகப்பட்டாலோ இல்லை பயப்பட்டாலோ அது உங்களுக்கு தீராத துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதை நம்ம என்ன பண்ணோம், யாரை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை என்ன பண்ணோம், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சரியா? இப்போ அடுத்தது போகலாமா? ஒற்றாடல். ஒற்றாடல் அப்படின்னா உண்மையை அறிந்து முடிவு செய்யும். உண்மை அறிந்தே முடிவு செய்யும். முதல் குறள் போகலாமா? ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொளல். ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொளல். அது என்ன ஒற்றொற்றி அப்படின்னா ஒற்றன் ஒருவனை ரகசியமாக அறிந்து. ஒற்றொற்றி அப்படின்னா ஒற்றனை இப்போ எல்லா நாட்டையும் ஒற்றர்கள் இருப்பாங்க இல்லையா? அரசனுக்கு தூது சொல்லுவாங்க. ஒரு நாட்டிலேருந்து இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே நடக்குது, இந்த மாதிரி போர் தொடுக்க போகிறாங்க, நம்ம நாட்டு மேலே போர் தொடுக்க போகிறாங்க, இந்த மாதிரி இவங்களாம் வராங்க அப்படின்ட்டு ஒற்றர்கள் என்ன பண்ணுவாங்க, முன்னாடியே அரசன்கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா நாட்டு மன்னர்களும் ஒற்றர்கள் வச்சுருப்பாங்க. புரியுதா? இப்போ ஏதாவது ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னா அந்த ஒற்றன்ட்டு அந்த செய்தியை சொல்லி அனுப்புவாங்க. அப்போ எதிரி நாட்டிலேருந்து ஒரு ஒற்றன் வந்தால் கூட அந்த நாட்டு அரசு என்ன பண்ண மாட்டான்னா அந்த ஒற்றனை தண்டிக்க மாட்டான். புரியுதா? சரி. இப்போ ஒற்றொற்றி தந்த பொருளையும் அப்படின்னா ஒற்றன் ஒருவனை ரகசியமாக அறிந்து கூறிய எவ்வகை செய்தியாக இருந்தாலும் ஒற்றொற்றி தந்த பொருளையும், அது ஒற்றன் ஒருவன் ரகசியமாக ஒரு செய்தி அறிஞ்சிட்டு சொல்கிறான் அப்படின்னா அது எப்படிப்பட்ட செய்தியாக இருந்தாலும், நாளைக்கு போர் தொடுக்க போகிறாங்க அப்படின்ற செய்தியை அவன் சொன்னால் கூட என்ன பண்ணக்கூடாது, அதை உடனே ஏற்றுக்கக்கூடாது. மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொளல். அந்த செய்தி உண்மையானதா, அந்த ஒற்றன் கூறியது உண்மையா, நாளைக்கு போர் நடக்குமா, நம்ம நாட்டை தான் போர் தொடுக்க வராங்களா, இது உண்மையான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை அறிந்து கொள்வதற்காக என்ன பண்ணால் மற்றொரு ஒற்றனை அனுப்புவாங்க. இன்னொரு ஒற்றன்கிட்ட அது தெரிஞ்சுப்பாங்க. புரியுதா? அப்போ ஒற்றன் ஒருவன் கூறிய ரகசியத்தை எப்படிப்பட்ட செய்தியாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்காம இன்னொரு ஒற்றன்கிட்ட அவன் கூறியது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து அறிந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அது உண்மை அப்படின்றத ஏற்றுக்குவாங்க. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதை உடனே ஏற்றுக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம அவங்க சொன்ன செய்தி உண்மைதானா என்பதை நம்ம மற்றவங்ககிட்ட ஆலோசித்து பார்த்தது நம்ம என்ன பண்ணோம், அந்த செய்தியை ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஒற்றன் ஒருவன் ரகசியமாக கொண்டு வந்த செய்தி எத்தகையதாக இருந்தால் கூட அந்த செய்தி என்ன பண்ணக்கூடாது, உடனே ஏற்றுக்காம அந்த செய்தியோட உண்மைத்தன்மையை மற்ற ஒருவன்கிட்ட நம்ம கேட்டுக்கணும். புரியுதா? மற்ற ஒற்றன் மூலமாக கேட்டு வர செய்து ரெண்டையும் என்ன பண்ணோம், ஒப்பிட்டு பார்த்து உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை தான் ஒற்றிக்கொளல் அப்படின்னு சொல்கிறார். ஒற்றிக்கொளல் அப்படின்னா ஒப்புமைப்படுத்தி பார்த்தல். அந்த ஒற்றன் சொன்ன கருத்தையும் அது உண்மைதானா என்று அறிந்து வந்த மற்றொரு ஒற்றன் சொன்ன கருத்தையும் சேர்த்து ஒப்புமைப்படுத்தி பார்க்கணும். புரியுதா? அதுதான் ஒற்றிக்கொளல். ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொளல். ஒற்றர் ஒருவர் சொன்ன செய்தியை மற்றோர் ஒற்றரால் அறிந்து முடிவு செய்ய வேண்டும். சரியா? இப்போ அடுத்தது வினை தூய்மை. நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் உயரமான நிலைக்கு அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னா நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே தூய்மையானதாக இருக்க வேண்டும். புரியுதா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஓதல் வேண்டும் ஒளிமாகும் செய்வினை அதும் எண்ணுமவர். இப்போ நீங்கள் எப்படி பொருள் எடுத்துக்கணும் அப்படின்னா அதும் எண்ணுமவர், இது முதல்ல அதும் எண்ணுமவர் என்ன பண்ணோம், ஒளிமாகும் செய்வினை ஓதல் வேண்டும். இதை பொருள் புரிகிற மாதிரி நம்ம பிரித்து எடுத்துக்கணும். ஆதும் எண்ணுமவர் ஒளிமாகும் செய்வினை ஓதல் வேண்டும். அது என்ன அதும் அப்படின்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில் மேன்மேலும் உயர வேண்டும், நம்ம உயரமான நிலைக்கு அடைய வேண்டும் என்று நினைப்பவர். அதும் எண்ணுபவர், வாழ்வில் உயர வேண்டும் என்று நினைப்பவர் ஒளிமாகும். ஒளிமாகும் அப்படின்னா தன்னுடைய மதிப்பு குறையாத அளவுக்கு நடந்துக்கும். சரியா?
அப்படி மதிப்பை கெடுப்பதற்கான காரணமான செய்வினை தீய செயல்களை வந்து என்ன பண்ணக்கூடாது, ஓதல் வேண்டும், ஒருபோதும் செய்யக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து நன்மை தரக்கூடிய செயல்களாக இருக்கணும், தீமை தரக்கூடிய செயல்களாக இருக்கக்கூடாது. அதும் எண்ணுமவர், அதாவது வாழ்க்கையில் மேலும் உயரமான நிலை அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதோட மதிப்பு குறையிற மாதிரி தீமை தரக்கூடிய செயல்களை வந்து எப்போதுமே செய்யக்கூடாது. அதை தான் இங்கே சொல்கிறாரு. ஓதல் வேண்டும் ஒளிமாகும் செய்வினை அதும் எண்ணுமவர். புரியுதா? இப்போ அடுத்தது, ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈன்றால்னா யார்? தாய் இல்லையா? இப்போ நம்மளை வந்து யார் ஈன்றாங்களோ அவங்க தான் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெற்ற தாயின் பசி காண்பான், பசியினை கண்டு என்ன பண்ணக்கூடாது, வருத்தப்பட்டாலும் கூட சான்றோர் பழிக்கும் வினை செய்யற்க. நம்மளை பெற்றவங்க வந்து பசியால் இருந்தால் கூட நம்ம அதை பார்த்து வருத்தப்பட்டு என்ன பண்ணக்கூடாது, சான்றோர் பழிப்பதற்குரிய செயல்களை செய்யக்கூடாது. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பெற்ற தாயின் பசியை கண்டு நம்ம வருத்தப்படக்கூடிய நேரம் வந்தால் கூட சான்றோர்கள் பழிக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது. ஏன்னா நல்ல மனிதர்கள் பழி சொல்லிருக்கு நம்ம ஆளாக கூடும். அதனால் என்ன பண்ணக்கூடாது, பழி சொல்ல ஏற்கக்கூடாது, கெட்ட செயல்களை தீய செயல்களை செய்யக்கூடாது. அதுதான் இங்கே சொல்ல வர்றார். இந்த பெற்றவங்க துன்பத்தால் பசியால் துன்பப்பட்டால் கூட தீய செயல்களை செய்யக்கூடாது. யார் படிக்கும் செயல்கள் அப்படின்னா சான்றோர் பழிக்கும் தீய செயல்கள். சான்றோர் பழி அப்படின்னா நல்ல மனிதர்கள் பழி சொல்லுக்கு வந்து நம்ம ஆளாகக்கூடாது. புரியுதா? அதனால யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் இப்போ ஈன்றால் பசி காண்பான், பெற்றவங்க வந்து பசியால் வருத்தப்பட்டால் கூட அதோட துன்பம் தரக்கூடிய செயல்களை வந்து நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது, சலத்தால் பொருள் செய்வதே மார்த்தல் பசுமன் களத்து நீர் பெய்திரிகி அற்று. அதாவது சலத்தால் பொருள் செய்து அப்படின்னா இந்த இடத்துல சலம் என்று சொல்லப்படுவது தீய செயல்கள். சலம்னா என்ன? தீய செயல்கள். அப்போ தீய செயல்களின் மூலம் பொருள் செய்து பொருட்களை எல்லாமே சேர்த்து ஏமாத்தல் அப்படின்னா பாதுகாத்து வர்றது. இப்போ நிறையா வந்து தீய வழியாக நிறைய செல்வத்தை மற்றவங்களை ஏமாற்றி மற்றவங்களை துன்பப்படுத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிறைய செல்வத்தை வந்து சேர்த்து வச்சுட்டு நம்ம பாதுகாத்து வரோம் இல்லையா? அப்படி பாதுகாத்தலான செயலானது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னார்னா, பசுமன் களத்து நீர் பெய்திரிகி அற்று. பசுமன் களம் அப்படின்னா பச்சையான மண் பாத்திரம். இப்போ களிமண்ணில் ஒரு பாத்திரம் செய்கிறோம் இல்லையா? செஞ்சோடனே அதில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சா என்னாகும், அந்த தண்ணி ஃபுல்லாகவே அந்த மண் வந்து இழுத்துட்டு அந்த பாத்திரமே உடைஞ்சிடும், மண்பாண்டமே உடைஞ்சிடும் இல்லையா? அப்போது மற்றவனுக்கு தீமை செய்து ஒருத்தவன் சேர்க்கிறான் இல்லையா, சேர்த்து பாதுகாத்து வைக்கிறான் இல்லையா, அந்த நீர் அந்த செல்வம் எப்படிப்பட்டது அப்படின்னா அந்த பச்சை மண்கலத்தில் வந்து நீரை ஊற்றி வைப்பது போன்றது. ஏன்னா அதில் பயனே இருக்காது இல்லையா? இப்போ அந்த மண்பானைகள்லாம் செய்கிறாங்க இல்லையா, களிமண்ணில் மண்பானைகள் செய்வாங்க. செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நெருப்பில் சுடுவாங்க. அப்போ நெருப்பில் சுடும்பொழுது தான் அது வந்து சமைப்பதற்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக அது மாறும் இல்லையா? இப்போ உங்கள் வீட்டிலலாம் வந்து சட்டி பானை எல்லாம் பயன்படுத்தினாங்கன்னா அது எல்லாமே வந்து நெருப்புனால சுடப்பட்டது தான். அதுதான் வந்து நெருப்பை வந்து அதை சுட்டுறதுக்கு அப்புறம் தான் அது வந்து நீரை வந்து தக்க வச்சுக்கும். அப்படி பசுமையாக இருக்கக்கூடிய மண்கலத்தில் போய் நீ தண்ணி ஊற்றிச்சா என்ன ஆகும், அந்த தண்ணி ஃபுல்லாக அதை இழுத்துக்கிட்டு கடைசியாக அந்த பாத்திரமே உடஞ்சி போயிடும். புரியுதா? அதுதான் இவர் சொல்ல வராரு. மற்றவங்களை துன்பம் தந்து அது மூலமாக நீ பொருள் பெற்றுனா அது இந்த மாதிரி தான் உனக்கு பயன்படாமல் போகும். இதுதான் அவர் சொல்ல வர்றது. புரியுதா? அப்போ தீய செயலால் பொருளை சேர்க்கக்கூடாது. அப்படி நீ சேர்க்கக்கூடிய பொருளை வந்து எதற்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு, பச்சை மண்கலத்தில் தண்ணியை வந்து ஊற்றி வைக்கிறது மாதிரி அப்படின்னு அவர் சொல்கிறார். புரியுதா? சலத்தால் பொருள் செய்து ஏமாத்தல்
பசுமன் களத்து நீர் பெய்திரி அற்று. அடுத்தது பழமை. பழமைன்ற அதிகாரத்தில் வந்து நம்ம குறள் பார்க்க போகிறோம். இப்போ பழமையில் நமக்கு ஒரே ஒரு குறள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. விடைத்தகையான் வேண்டி இருப்பர் கெழுத்தகையார் கேளாது நட்டார் செய்யின். விடைத்தகையான் அப்படின்னா நட்பு பாராட்டுபவர்கள் விருப்பத்தோடு வேண்டி இருப்பர். அதாவது இது என்ன சொல்றாரு அப்படின்னா, இது நீங்கள் பொருள் தர மாதிரி பிரித்து எடுத்துக்கணும். எப்படின்னா, விழைத்தகையான் கேளாது நட்டார் செய்யின் வேண்டி இருப்பர் கெழுத்தகையான் அப்படின்னு பொருள் எடுத்துக்கணும். இந்த இடத்துல விழைத்தகையான் அப்படின்னு யாருன்னா நட்பு பாராட்டுபவர்கள், அதாவது நண்பர்கள் எப்படி இருப்பாங்க, நம்மகிட்ட ரொம்ப உரிமையாக பழகுவாங்க இல்லையா? அப்போ அப்படி உரிமையில் பழகுற நண்பர்கள் வந்து நமக்கு வந்து இதுதான் நன்மை தரும் அப்படின்ட்டு நம்மளை கேட்காம என்ன பண்ணுவாங்க, முடிவெடுப்பாங்க. அப்படி முடிவெடுக்கும் பொழுது அவங்க நம்மளை கேட்காம ஒரு முடிவெடுத்து அந்த செயலை செய்தாலும் கூட நட்பு பாராட்டுவார் விருப்பத்தோடு அச்செயலுக்கு உடன்படுவர். அதாவது நண்பர் வந்து நம்ம மேலே இருக்க உரிமையில் நம்மளை கேட்காமே ஒரு செயலை செய்தால் கூட அதை என்ன பண்ணுவாங்கன்னா விரும்பும் தன்மையோடு அந்த செயலை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க, ரொம்ப நண்பர்களோட நெருக்கமாக இருப்பீங்க இல்லையா? அவங்க சொல்கிறது எல்லாமே கேட்பீங்க, அவங்க கேட்காம இந்த பொருளை எடுப்பீங்க, அவங்க கேட்காம இவனுக்கு இதுதான் நன்மை தரும் அப்படின்னு சில செயல்கள்லாம் செய்வீங்க. அப்படி செய்தால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த விருப்பத்தோடு ஏற்றுக்குவாங்க. உன்கிட்டே வந்து நண்பர்கள் வந்து உரிமையாக இருக்கிறாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ண, உன்னை கேட்காம அந்த செயலை வந்து அவங்க செய்தால் கூட நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, மேலே கோவப்பட மாட்டீங்க இல்லையா? ஏன்னா அவங்க வந்து ரொம்ப உரிமையோட அந்த செயலை வந்து செய்வாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை விரும்பி ஏற்றுக்குவீங்க. அதுதான் இங்கே சொல்ல வராது. நட்பின் உரிமையில் தம்மை கேட்காமலேயே ஒரு செயலை செய்தாலும் நட்பு பாராட்டுவோர் விருப்பத்தோடு அச்செயலுக்கு உடன்படுவர். விழைத்தகையான் வேண்டி இருப்பர் கெடுத்தகையார் கேளாது நட்டார் செய்யின். இந்த பொருள் தர மாதிரி நீங்கள் எப்படி படிக்கணும்னா, விழைத்தகையான் கேளாது நட்டார் செய்யின் கெழுத்தகையார் வேண்டி இருப்பர் கெடுத்தகையார் அப்படின்னு நீங்கள் பொருள் எடுத்துக்கணும். சரியா? இப்போ அடுத்தது தீ நட்பு. தீ நட்பு அப்படின்றது தீமை தரக்கூடிய நட்பு. அதாவது இந்த நட்பு எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, கனவில் கூட நமக்கு இனிமையை தராது, கனவில் கூட நமக்கு துன்பத்தை தான் தரும். யாரோட நட்பு? தீயவர்களுடைய நட்பு. சரியா? இப்போ அதான் இவர் சொல்ல வர்றாரு. கனவினும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. அதாவது இதை நீங்கள் எப்படி பொருள் எடுத்துக்கணும் அப்படின்னா, வினைவேறு சொல்வேறு பட்டார், இதில் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு கனவினும் இன்னாத மண்ணோ அப்படின்னு பொருள் எடுத்துக்கணும். வினை வேறு அப்படின்னா செய்கின்ற, வினை அப்படின்னா செயல். அப்போ அவர்கள் செய்கின்ற செயல் வந்து வேறாக இருக்கும். சொல் வேறு, அவங்க சொல்லக்கூடிய சொல் வந்து வேறாக இருக்கும். கேட்பாங்கல்ல, சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, எதுவுமே ஒழுங்காக செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. அப்போ அவங்க செய்யக்கூடிய செயல் ஒன்றா இருக்கும், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை வந்து ஒன்றா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நட்பானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனவிலும் இன்னாத மண்ணோ, கனவிலும் கூட ஒருத்தவனுக்கு அது இன்பத்தை தராது, எதை தரும்? துன்பத்தை மட்டுமே தரும் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? இப்போ எப்படி பொருள் எடுத்துருப்பீங்க? வினை வேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு கனவினம் இன்னாத மண்ணோ, அதாவது செயல் வேறு சொல்வேறு என்று உள்ளவர்களோட நட்பு கனவிலும் கூட நமக்கு இனிமையை தராது, அது துன்பத்தை மட்டுமே தரும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ கடைசியாக அதிகாரம் பார்க்க போகிறது பேதமை. பேதமை அப்படின்னா அறியாமையால் செய்யக்கூடிய செயல். நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். அது என்ன நாணாமை அப்படின்னா, நம்ம எதற்கெல்லாம் நாணம் அப்படின்னா வெட்கம். அப்போ நம்ம எதற்கெல்லாம் வெட்கப்பட வேண்டுமோ அதற்கு வெட்கப்படாமல் இருக்கிறது.
உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, இதுக்கு அதில் வெக்கம் இல்லாமல் இந்த செயலாக செய்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ எந்த செயலுக்கு வந்து நம்ம வெட்கப்பட வேண்டுமோ அதற்கு வெட்கப்பட வேண்டும். அப்படி வெட்கப்படாமல் இருக்கிறது. நாடாமை அப்படின்னா நம்ம எதை ஆராய்ந்து பார்க்க வேண்டுமோ அதை ஆராய்ந்து பார்க்காம இருக்குது, அதுதான் நாடாமை. புரியுதா? வெட்கப்பட வேண்டியதற்கு வெட்கப்படணும், ஆனால் வெட்கப்படாமல் இருக்கிறது. ஆராய வேண்டியவற்றை ஆராயாமல் இருக்குது. நாரின்மை அப்படின்னா, நார் அப்படின்றது அன்பு. இந்த இடத்துல வந்து நார் என்பது அன்பை குறிக்குது. அப்போ அன்பு என்னும் பண்பு இல்லாமல் இருக்கிறது. எதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க? நாணாமை, அதாவது வெட்கம் இல்லை. நம்மளுக்கு எது ஆராய்ந்து பார்க்க வேண்டுமோ அதை ஆராய்ந்து பார்க்கறது இல்லை. அன்பு என்று சொல்லக்கூடிய பண்பும் இல்லை. யாதொன்றும், எதையுமே விரும்பி பேணாமை, பாதுகாக்காமை, எதையுமே விரும்பி பாதுகாக்காமல் இருக்கிறதும் பேதை செயல். இந்த இடத்துல பேதை சொல்லப்படுறது அறிவில்லாதவர். சரியா? அப்போ அறிவில்லாத தொழில் என்னென்ன அப்படின்னா நாணாமை, நாடாமை, நாரின்மை, யாதொன்றும் பேணாமை. அதுதான் வந்து அறிவில்லாதவன் செய்யக்கூடிய தொழில். புரியுதா? இப்போ நாணாமை அப்படின்னா வெட்கப்படாமை, நாடாமை அப்படின்னா நம்ம என்ன ஆராய்ச்சி பார்க்கணுமோ அதை ஆராய்ச்சி பார்க்காம இருக்கிறது. நாரின்மை அப்படின்னா அன்பு இல்லாமல் இருக்கிறது. யாதொன்றும் பேணாமை அப்படின்னா எதை பற்றியுமே வந்து கவலைப்படாமல் எதையுமே விரும்பி பாதுகாக்காமல் இருக்கிறது. இப்படி எதுவுமே இல்லாமல் இருக்கிறவங்க தான் அறிவில்லாதவர்கள். அவர்கள் செய்யக்கூடிய செயல்களும் இதுதான் அப்படின்னு சொல்கிறார். தகாத செயலுக்கு வெட்கப்படாமை, தக்கவற்றை நாடாமை, பிறரிடம் அன்பு இல்லாமை, ஏதொன்றும் பாதுகாக்காமை ஆகியன பேதையின் செயல்கள். இப்போ கடைசி திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையின் எள். ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும், அதை வந்து நீங்கள் பிரித்து தான் படிக்கணும். பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா, தான் அடங்கா பேதையின் பேதையா இல். அதாவது ஓதி உணர்ந்தும் அப்படின்னா படித்தும் படித்ததை உணர்ந்தும். இப்போ நம்ம ஒன்று படிக்கிறோன்னா அதை படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் என்ன சொல்ல வராங்களோ அந்த கருத்தை வந்து நம்ம உணரணும். பிறர்க்கு உரைத்தும், நாம் என்ன அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டோமோ அதை என்ன பண்ணோம், மற்றவங்களுக்கும் அதை உணர்த்தணும். ஓதி உணர்ந்தும், தான் நூல்களை படித்தும் படித்ததை உணர்ந்தும் உணர்ந்ததை மற்றவங்களுக்கு என்ன பண்ணணுமா, கற்றுக் கொடுக்கணும். தான் அடங்கா, அப்படி நம்ம கற்றதை முறைப்படி மற்றவங்களுக்கு சொல்ல முடியல அப்படின்னா பேதையின் பேதையா இல். பேதையை போல பேதை இவ்வுலகில் இல்லை, அறிவற்றவரை போல அறிவற்றவங்க இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், புரிஞ்சு படிக்கணும். நம்ம என்ன படித்தோமோ அதை உணர்ந்து கற்றுக்கணும். அப்படி நம்ம உணர்ந்ததை என்ன பண்ணோம், மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அப்படி சொல்லாதவங்க வந்து அறிவில்லாதவர்களும் அறிவில்லாதவர் போல கருதப்படுவர் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? இதில் என்ன வினாக்கள் கொடுத்துருக்காங்க பார்ப்போமா? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நிலம் போல யாரிடம் பொறுமை காக்க வேண்டும். நம்ம பார்த்தல அகழ்வாரை தாகும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. அது நம்ம யார் வந்து இகழறாங்களோ இகழ்ந்து பேசுபவர்கள் நம்ம என்ன பண்ணோம், பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இந்த குறளில் இருக்கக்கூடிய நயங்கள்லாம் உங்களை கேட்குறாங்க. நயங்கள்லாம் நான் எதுகை நயம், மோனை நயம் சொல்லலையே அந்த மாதிரி. இப்போ என்ன நயங்கள் இருக்கும், சீர்மோனை இருக்கான்னு பாருங்கள். சீர்மோனைனா ஒவ்வொரு அடியில் இருக்கக்கூடிய சீரில் முதல் எழுத்து ஒன்றி வருது. எங்கே இருக்க சீர்மோனை பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஓருக்கு ஒற்றினால் ஒற்றி இருக்கா, அதுதான் என்னது சீர்மோனை. ஒரு அடியில் இருக்கக்கூடிய சீரில் முதல் எழுத்துக்கள் ஒன்றி வருவது தான் சீர்மோனை. அடுத்தது எதுகை இருக்கான்னு பாருங்கள். எதுகை தொடை, இதில் வந்து அடி எதுகை இருக்கும், சீர் எதுகை இருக்கும். அடி எதுகைன்னா ஒவ்வொரு அடியில் இருக்கக்கூடிய இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது அடி எதுகை. இப்போ முதல் அடியில் பாருங்கள் ஒற்றொற்றி, இங்கே இரு இருக்கா, அடுத்த அடியில் பாருங்கள் இரு இருக்கு, அப்போ இது அடி எதுகை. அடுத்தது சீர் எதுகை அப்படின்னா ஒவ்வொரு அடியில் இருக்கக்கூடிய சீர்களில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வரும். ஒற்றொற்றின்னு இருக்கா, இப்போ இந்த முதல் அடியிலே பாருங்கள் ஒற்றொற்றி மற்றுமோ இருக்கா, அடுத்தது ஒற்றினால் ஒற்றி, இது வந்து சீரெதுகை. அடுத்து கனவிலம் இனிக்காதவர் எவர் நட்பு. கனவுல கூட
நிற்காது யாரோட நட்பு அப்படின்னா சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சொல் வேறு செயல் வேறு என்ற உள்ளவர்கள் நட்பு கனவிலம் இனிக்காது. புரியுதா? இப்போ இதற்கான வினாவிடைகள் வந்து ரொம்ப எளிமையானது தான். இந்த 4 வினாவிடைகளை படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய மனப்பாட குறைவை நீங்கள் கண்டிப்பாக படித்து ஆகணும். புரியுதா? ஏன்னா வந்து உங்களுக்கு அது கட்டாய வினாக்களில் கேட்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக இதை நீங்கள் படித்தாகணும். நன்றி.